இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இங்கே யோபுவுடைய சிநேகிதனாகிய தேமானாகிய எலிபாஸ் யோபுவுடைய வார்த்தைக்கு பிரதி உத்தரமாக சொல்கிறார். விழுகிற யாவரையும் உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீரே. இதோ அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை எல்லாம் திடப்படுத்தினீரேன்னு யோபுவை பார்த்து சொல்கிறார். ஏன்னா இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினாலே ஆயாசப்படுகிறீர், அது உம்மை தொட்டதினாலே நீர் கலங்குகிறீர். இப்போ இதுவரைக்கும் மற்றவர்களுக்காக விழுகிறவர்களை நீர் தாங்கி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து அவங்கள தள்ளாடுகிற முழங்கால் எல்லாம் பலப்படுத்துகிற மாதிரி வார்த்தையை கொடுத்து தேற்றினீரே. அநேகருக்கு புத்தி சொல்லி அவங்களெல்லாம் தைரியப்படுத்தினீரே. இப்பொழுது உமக்கு துன்பம் நேரிட்டபடியினால் நீர் ஆயாசப்படுகிறீர், உம்மை தொட்டதினாலே நீர் கலங்குகிறீர். உம்முடைய தேவ பக்தியும் உம்முடைய உறுதியும் உம்முடைய வழிகளின் உத்தமமும் உம்முடைய நம்பிக்கையும் இருக்க வேண்டியது அல்லவா? அப்போ இந்த நேரத்தில் உங்கள் தேவ பக்தி, தேவனிடத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிற காரியங்கள் உங்கள் வழிகளிலே உத்தமமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி ஏன் சோர்ந்து போகிறீங்க? ஏன்னா கர்த்தர் குற்றம் இல்லாதவங்களை அவர் அழித்ததும் இல்லை, சன்மார்க்கனே அவர் அர்த்தம் பண்ணவும் இல்லை என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கன்னு தேமானியாகிய எலிபாசு தன் சிநேகிதனான யோபு நோக்கி இந்த வார்த்தையை சொல்கிறார். அதே போல் தேவன் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் திடப்படுத்துகிறார் இல்லையா? நெகிழ்ந்த கைகளை, தளர்ந்த கைகளை அவர் திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எபிரேயர் 12:12 பார்க்குறோம். நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும் உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்போ உங்கள் கைகளை நெகிழ விட்டுறாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்த காரியங்களின் பிரயாசங்களை நீங்கள் விட்டுறாதீங்க. உங்கள் முழங்கால்களை நீங்கள் தள்ளாட விடாதீங்க. அந்த முழங்கால்கள் பிசகி போகாதபடிக்கு, அது சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதைகளின் வழிகளையும் நீங்கள் செவ்வை பண்ணி கொள்ளுங்க. அப்போ நீங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து செய்த காரியங்களை விட்டு விடாதபடிக்கு உங்கள் வழியை செவ்வைப்பட்டு கொண்டுருங்க. ஏன்னா எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் அது துக்கமாக இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அதிலே பழகினவர்களாக இருக்கும்போது, அதாவது அந்த சிற்றையில் பழகி அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா, நீதியும் சமாதானத்தின் பலனை தருகிறதா இருக்கும்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். 1 தெசலோனிக்கர் 5:14 மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள். அப்போ அந்த தள்ளாடுகிறது, தளர்ந்து போகிறது, அப்படி இருக்கிறவர்களுக்கு ஒழுக்கம் இல்லாது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களை தேற்றி, திடனற்று இருக்கிறாங்கன்னா அவங்க பலவீனங்களை பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்கணும். இதுவும் கர்த்தருடைய நற்குணத்தில் ஒரு காரியம் இல்லையா? அதனால் எல்லோரிடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள்னே வேதவசனம் சொல்லுது. சிலர் பட்டையை குத்து போல் பேசுகிறதும் உண்டுன்னு நீதிமொழிகள் 12:18 பார்க்குறோம். ஆனால் ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஒரு ஔஷதம் போல இருக்கும், மருந்து போல, மற்றவர்களின் காயத்தை ஆற்றுகிறது போல ஞானம் உள்ளவர்களுடைய நாவு இருக்குமா. சங்கீதம் 145:14 பார்க்குறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விழுந்து போகிறவர்களை கூட கர்த்தர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை அவர்களுக்கு அவர் நினைப்பூட்டுகிறார். அவர்கள் அக்கிரமங்களை விட்டு விலகி வர அவர் தமது வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே அவர்களை மீட்டு கிருபையினாலே தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவரிடத்துல நாம் வரும்போது அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 2 கொரிந்தியர் 2:7 பார்க்குறோம். அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அது மாதிரி ஒருத்தர் ஒரு தவறில் விழுந்து பாவத்தில் விழுந்து போனாங்கன்னா அவங்க அதிக துக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க. ஆறுதலான வார்த்தையினாலே அவங்களை ஆட்சி தேற்றுங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்களும் பயப்படாதிருங்கள்னே ஏசாயா 35:4 பார்க்குறோம். திடன் கொள்ளுங்க, தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் வருவார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி ஆறுதல் தேர்தல் கொடுக்கணும்? கர்த்தர் நீதி சரி கட்டவும் அவர் பதிலளிக்கவும் வருவார் சொல்லி அவங்கள திடப்படுத்தணும். அதே போல் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அவங்க செய்கிற காரியங்களை அவர்கள் உறுதியாய் நின்று
அதுக்கான பலனை அவர்கள் அடையும்படியாக அவங்கள நம்ம உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 18:23 24 வசனங்கள் பார்க்கும்போது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானது தான் கண்டடைகிறான், கர்த்தராலே அவன் அதனால் தயையும் பெற்றுக்கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்குறான், ஆனால் ஐஸ்வர்யவானோ கடினமாய் உத்தரவு கொடுக்குறான்னு பார்க்குறோம். அப்போது இங்கே தரித்திரன்னா சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க கெஞ்சி கேட்கும்போது ஐஸ்வர்யவான் தன் கடினமான உத்தரவு கொடுக்குறான், அவனுக்கு எதிரான்னு பார்க்குறோம். ஆனால் சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்டப்பட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. அப்படி சிலர் அப்படிப்பட்டவங்கள சிநேகிக்கிற குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டுன்னு, சகோதரனிலும் அப்படிப்பட்ட சிநேகிதர்களை சிநேகிக்கிறவர்களும் உண்டுன்னு வேதவசனம் சொல்லுது. அதனால் இன்றைக்கி கர்த்தர் விழுகிறவரை அவர் தாங்குகிறார், நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் தேவன் திடப்படுத்துகிறார். அவர்கள் பிசகி போகாதபடிக்கு அவர்களை சுகமாக்கி சொஸ்தமாக்கி அவர்கள் வழியை தேவன் செவ்வாய்ப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால் இன்றைக்கி உங்கள் வழிகளில் என்ன பாவம் அக்கிரமம் மீறுதல் இருந்தாலும் தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்க. தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்டவர்களை ஆற்றி தேற்றுங்கள்னே வசனம் சொல்லுது. அவரும் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார், அவர் ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பத்தை வைக்கும்போது அவர் நம்மை ஆற்றி தேற்றுவார். நம்முடைய கரை குறைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி செம்மையான வழியிலே நம்மை நடத்த அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். ஆமீன்.